இதிகாச கதைகளை படம் எடுக்கிறதுல வல்லவரான இயக்குனர் ராஜமௌலி தனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தெரிவித்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இணையத்தில் பேக்ஃபயர் ஆக தொடங்கி இருக்கு. ராஜமௌலி இத்தனை காலங்களா பக்தியையும் வெறும் ஃபேண்டசியாவே பார்த்திருப்பது உண்மையா? மகாபாரதம் மற்றும் ராமாயணம் போன்ற இதிகாசங்களை தழுவி 1000 திரைப்படங்கள் வெளியாகி உள்ள போதும் அதனை தழுவி ராஜமௌலி ஒரு திரைப்படத்தை இயக்கும் போது மட்டும் அவர் ஆடியன்ஸையும் துவாபர யுகத்திற்கே கடத்தி சென்று விடுவார். ராஜமௌலியின் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து வால்மீகியும் வியாசருமே வியந்து போய்விடுவார்கள் என்று சொன்னாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு ராஜமௌலியின் அதீதமான மெனக்கெடல்கள் இருக்கும். பாகுபலியின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு காவிய படம் எடுப்பதிலேயே ஆர்வம் காட்டிய ராஜமௌலி அடுத்ததாக இயக்கிய RRR திரைப்படம் ஆஸ்கரை வென்றது. 2 சுதந்திர போராட்ட வீரர்களின் உண்மையான கதைதான் RRR என சொல்லப்பட்டாலும் அதன் திரைக்கதையில் ராஜமௌலி திட்டமிட்டே பக்தியையும் இரண்டர கலந்திருப்பார். இத்தகைய காட்சி அமைப்புகளை பார்த்து ராஜமௌலியையும் விவேக் அக்னிஹோத்ரி போன்றதொரு இந்துத்துவா இயக்குனர் என்றும் அவர் பாஜகவின் அபிமானி என்றும் சிலர் விமர்சித்து வந்தனர். இந்த சூழலில்தான் கடந்த சனிக்கிழமை ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டியில் ராஜமௌலி இயக்கத்தில் உருவாகி வரும் வாரணாசி திரைப்படத்தின் அறிமுக மோஷன் டீசர் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த திரைப்படத்தில் டாலிவுட் இளவரசரான மகேஷ் பாபு கதாநாயகனாகவும், பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா கதாநாயகியாகவும், மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் வில்லனாகவும் நடிக்க உள்ளனர். இந்த படத்தின் மோஷன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் ராஜமௌலி தெரிவித்துள்ள சில கருத்துக்கள் தற்போது இணையத்தில் கடும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. படத்தின் தலைப்பை மோஷன் டீசராக வெளியிட்ட போது அது தொழில்நுட்ப காரணங்களால் சில நொடிகளிலேயே தடைப்பட்டிருக்கிறது. இதனால் மிகுந்த ஏமாற்றத்திற்குள்ளான ராஜமௌலி நிதானத்தை இழந்து சிறிது நேரத்திற்கு முன்பு என்னுடைய தந்தை விஜயேந்திர பிரசாத் பேசிய போது எனக்கு பக்கபலமாக அனுமன் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் ஹனுமன் இருந்தால் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி தடைப்பட்டு இருக்குமா என்கிற ரீதியில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார்.